நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நடக்கிற கிரியையை வச்சோ, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டோ, உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதான சில பாசிட்டிவான சம்பவங்களை வச்சுக்கிட்டோ இன்னும் பரிசுத்த ஆவி என் மேலே இருக்கிறார் நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் கொடுக்குற பிரச்சனைய சந்தோஷம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோடு கூட அவர் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஏற்கனவே சத்தத்தை கேட்டது, தரிசனத்தை பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸ் மாதிரி. அது உங்களை விட்டு போன உடனே உங்கள் இருதயத்தில் ஒரு துக்கம் வரும், ஒரு 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 விதமான வேதனை வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வந்த மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு சிக்னல், ரெட் சிக்னல் மாதிரி. அது வந்த உடனே ஓடிடணும் தேவ சமூகத்துக்கு. அது கிடைக்கும் போதே ஆவியானவர் துக்கப்படுறாருங்கிறது நீங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். வேலை இருக்குது, நம்ம இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குது, இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, போயிட்டு வந்து ஜோம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் வெளியே போயிட்டீங்க. பிசாசு உங்களை அழகாக அந்த வெளியே இருக்கிற சில ஆட்களோட ஜாலியாக உங்களை பழக வச்சு சாப்பாடுக்கு பாடு ரெஸ்டாரண்ட் போய் எல்லாம் அரட்டை அடிச்சு வரும்போது அந்த பரிசுத்த ஆவியினால் வந்த துக்கத்தை மாயையான சந்தோஷத்தில் நிரப்பி உங்களை அந்த துக்கத்தை விட்டு தூரம் கொண்டு போயிடுவோம் பிசாஸ். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி, அவர் தான் சீல், மேலே இருக்கிற சீல். அந்த சீலை பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனால் பரிசுத்த ஆவி தான் முத்திரை. இவர் இருந்தால் தான் உங்களுக்கு மீட்பு. ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. ஆவியானவர் இருக்கிறாரா, எனக்குள்ள இருக்கிறாரா, இன்னும் இல்லை துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா, இந்த ஆரம்ப நிலையில் அப்படியே தான் இருக்கிறேனா, இன்னும் வளர்ச்சி வரவே இல்லையா, நாளுக்கு நாள் வளர்றேனா, ஆவியானவருக்குள்ள இருந்து ஒரு காலத்தில் ஆவிக்குள்ளே நான் போறேனா, அவர் சத்தத்தை கேட்குறேனா, அவருடைய தரிசனங்களை பார்க்குறேனா, கர்த்தர் என்ன நம்புற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேனான்னு பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டில் நீங்கள் வளரும் போது நம்ம அத்தனை பேருமே யோவானை போல, எசேக்கியேலை போல, தானியேலை போல கர்த்தர் நம்மை நம்ப தொடங்குவார். கர்த்தர் ரகசியங்களை பேசுவார், பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். இன்னும் எவ்வளவோ கர்த்தரிடத்தில் பொக்கிஷம் இருக்கு. அதை வாங்குவதற்கு கர்த்தர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.